ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் நல்ல ஹெல்தியான எல்லா காய்கறிகளும் போட்டு ரொம்பவே சத்தாக இட்லி, தோசை, சப்பாத்தி, ரொட்டி, நான், புலாவ் அப்படின்னு எல்லாத்துக்கூட வச்சு சாப்பிட்ற மாதிரி சூப்பரான ஒரு கிரேவி உங்களோட செஞ்சு காமிக்க போகிறேன். இது அதிகபட்சம் நீங்கள் ஹோட்டலில் தான் சாப்பிட்ருக்க முடியும். இது நார்த் சைடு பார்த்திங்கன்னா வெஜிடபிள் மக்கன்வலான்னு சொல்லுவாங்க. எல்லா வெஜிடபிளும் சேர்த்து போட்டு இந்த கிரேவி செய்ய போகிறோம். இதில் நம்ம ஆனியன் யூஸ் பண்ண போகிறதில்ல, பட் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ இதை எப்படி செய்கிறது, இதுக்கான அளவுகள் என்னென்ன அப்படிங்கிறத குயிக்காக பார்த்துடலாம் வாங்க. இந்த கிரேவி செய்கிறதுக்கு முதல்ல நம்ம ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் மீடியம் சைஸில் 4லேருந்து 5 தக்காளி போல் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இதில் சேர்த்துடலாம். நம்ம இதில் வெங்காயம் சேர்த்து பண்ண போகிறதில்ல, ஸோ தக்காளி தான். இதோட ஒரு 10 பல்லு பூண்டு பொடி பல்லாக இருக்கிறனால அதோட இந்த அளவுக்கு இஞ்சி. இப்போ இதையும் சேர்த்துடலாம். அடுத்ததாக ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஒரு 15 பீஸ் முந்திரியும் 1 டீஸ்பூன் கசகசாவையும் சுடுதண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இப்போ இதையும் இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அடுத்ததாக நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுத்ததாக ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்க்குறேன். ஆயில் சேர்த்துட்டு நம்ம இதில் சேர்த்த போகிற காய்கறிகள் எல்லாத்தையுமே லைட்டாக வதக்கி எடுத்துக்க போகிறோம். இப்போ இதில் ஒரு கேரட், ஒரு உருளைக்கிழங்கு, அஞ்சாறு போல் பீன்ஸ், அப்புறமா பச்சை பட்டாணியை ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இதையும் இந்த தண்ணியை வடிச்சிட்டு இதிலையே சேர்த்துக்கலாம். நீங்கள் ஃப்ரெஷ் பட்டாணி கிடச்சா அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் காலிஃப்ளவர் அந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம், காளான். இதை கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இப்போ காய்கள்லாம் ஓரளவுக்கு வதங்கியிருக்கு, நம்ம எடுத்து வெளியே வச்சிடலாம். இப்போது மறுபடியும் அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு பிரியாணி இலை, 2-3 கிராம்பு, கொஞ்சமாக பட்டை, அரை டீஸ்பூன் சீரகம், 2 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ இதை சேர்த்து தாளிச்சிடலாம். செகண்ட் இந்த பட்டரில் நல்லா வதக்கி விடுங்க, ஃப்ளேவர் இறங்கணும். இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் அதை சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ இது நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அரை டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், காரத்தை பொறுத்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் சேர்க்குறேன். இப்போ இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கணும். இப்போ நம்ம சேர்த்த மசாலா பொடியிலோட பச்சை வாசம்லாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா வெஜிடபிள்ஸ், காய்கறிகள் எல்லாத்தையுமே இப்போ இதில் சேர்த்துடலாம். சேர்த்து இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதோட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நம்ம கொதிக்க விடணும். காய்கள்லாம் இன்னும் முழுசாக வேகணும், அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இது கொதிக்கட்டும். அடுத்ததாக இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். காய்கள்லாம் நல்லா பிடிச்சி வேகும், சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு இப்போ மூடி போட்டுடலாம், நல்லா கொதிச்சு வரட்டும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா கிரேவி சூப்பராக ரெடி ஆகிருக்கு, நல்லா திக்காக இருக்குது. காய்களும் வெந்திருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம முதல்லையே வதக்கி சேர்த்துருக்கோம். இப்போ பாருங்கள், நல்லா கெட்டி ஆகிருக்கு கிரேவி. இப்போது இந்த டைமில் அரை டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மெத்தி,
கசூரி மெத்தியை கையில் வந்து நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி போடுங்க, வாசமாக இருக்கும். இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இந்த டைம்லேயே நான் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, பன்னீர் வந்து எடுத்திருக்கேன். பன்னீர் பீசஸ் வந்து கடைசியாக தான் சேர்க்கணும், முன்னாடியே சேர்த்துட்டோம்னா குழஞ்ச மாதிரி ஆகிடும். இப்போ அதை சேர்த்துடலாம். எப்பயுமே நம்ம வந்து குருமா மாதிரி தான் பண்ணுவோம் இல்லைங்களா, பட் இந்த மாதிரி செய்கிறது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கேரட் பீன்ஸு உருளைக்கிழங்கு வச்சு குருமா தான் பண்ணுவோம், பட் இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். இப்போ இதை சேர்த்துட்டு இப்போ இந்த நம்ம சேர்த்த அந்த கரம் மசாலாவோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் மட்டும் அடுப்பில் இருக்கட்டும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்க போகிறேன். இப்போ அதை சேர்த்துடலாம். ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் போட்டுக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா விட்டுறலாம், ஆப்ஷனல் தான். சேர்த்தா இன்னும் கொஞ்சம் க்ரீமியாக கிடைக்கும். ஆல்ரெடி கேஷ்யூ சேர்த்துருக்கறனால நல்லா க்ரீமியாக தான் இருக்கும். ஃப்ரெஷ் க்ரீம் வந்து இப்போ எல்லா பேக்கெட்லேயே கிடைக்கிது, ரொம்ப கம்மியான இதில். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ கரெக்டாக 5 நிமிஷம் ஆயிருக்கு. கிரேவி வந்து கரெக்டான பதத்தில் இருக்குது. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழ சாறு, லெமன் ஜூஸ், அப்புறமா இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக இதில் மல்லி இலை தூவி நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்மளோட வெஜிடபிள் கிரேவி ரெடி. இந்த கிரேவி பார்த்திங்கன்னா நல்லா ரிச் அண்ட் க்ரீமியாக இருக்கும். இதில் நம்ம ஆல்ரெடி வந்து முந்திரி சேர்த்துருக்கோம், அதுவும் இல்லாமல் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துருக்கோம். இது எல்லாமே சேர்த்து ஹோட்டலில் வந்து நீங்கள் ரொட்டி, புலாவ், அப்புறமா சப்பாத்தி, பரோட்டாக்கெல்லாம் வச்சு கொடுப்பாங்க இல்லைங்களா, நல்லா க்ரீமியாக திக்காக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரியே இருக்கும் இந்த கிரேவி. நான் சொன்ன இதே அளவுகளை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனல் நிக்கீஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் சிம்பிளை அழுத்தி விட்டுருங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸோட அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடனே ஒரு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோவோட உங்களை சீக்கிரமாக வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.